മസനഗുഡി വഴി ഊട്ടിയിലേക്കൊരു യാത്ര, അതൊരു വല്ലാത്തൊരു എക്സ്പീരിയൻസ് ആണ്. ஸோ காய்ஸ், மடிக்கேரியிலேருந்து திரும்ப கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோன்னா பண்டிப்பூர் போயிட்டுருக்கோம். என்னால் தான் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. நான் காலமே 6 o'clock ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாருமே 6 o'clock கிளம்பி ரெடி ஆனாங்க. எனக்கு 2 hours மேலே ஆகிடுச்சு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்காக எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. சரி, அப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் என்ன வேணும்னு கேட்டாங்க. 2 இட்லி மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக வரவங்க இட்லி தந்தாங்க. இப்போ என்னென்னா அவங்க இப்போது என்னால் தான் லேட் ஆகிடுச்சு, அவங்க இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லாரி போகிறது பார்த்தீங்களா, எப்படி பிரேக் பிடிச்சி போகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கியர் போட்டு அப்படியே பிரேக் பிடிச்சி ஸ்லோவாக டேர்ன் பண்ணி இறக்குறாங்க கீழே. இப்படி தான் நாம் வந்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்த ரோட்டு தான் திரும்ப போகிறோம். நம்ம சுல்தான் பத்தேரி போய் தான் வரும்போது சுல்தான் பத்தேரி டச் பண்ணலை, சுற்றி வந்தோம். ஆனால் இப்போ நம்ம போகும்போது சுல்தான் பத்தேரி போய் தான் அங்கேருந்து போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த 2 சைடுமே வந்து வயல்வெளிகள் தான். ஆனால் என்னன்னா இப்போ ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே எடுத்துருக்காங்க. இனி அடுத்த புதுசாக தான் இனி வந்து க்ராப்ஸ் வந்து ஃபீல்டில் நடுவாங்க. அதில் என்னது க்ரீன் பச்சை பச்சையாக இருந்திருக்கும் 2 சைடு ஃபுல்லாகவே. இப்போது வந்து இந்த ஹார்வெஸ்டிங் பீரியட் முடிஞ்சனால தான் இது இப்போது இப்படி நிற்கிது. ஆக்சுவலி கூர்கில் இருக்க சின்ன சின்ன கிராமங்களை நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். இனி வந்து அம்மாட்டி கோனிக்கப்பா ரோடு 16 கிலோமீட்டர். ஸோ 16 கிலோமீட்டர்ஸில் நம்ம அந்த இடத்துக்கு வந்துடுவோம். என்னோடய முதல் வேலை வந்து என்னென்னா ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கினோம். அங்கே மோட்டோ விளாகிங் வந்து இது செட் ஆகாது. ஏன்னா கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 seconds ஆகுது ஒயர்லெஸ் மைக் வந்து கனெக்ட் ஆகுறது கேமராவோட. ஒரு வேலை சில டைமில் என்ன ப்ராப்ளம்னா மைக் வந்து ஆஃப் ஆகிடுது. நிறைய நேரம் ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது ஸோ இவன் யூஸ் பண்ணாமல் மறந்து போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆஃப் ஆகுது. இதுதான் எங்களுடைய முதல் மீட்டிங் பாயிண்ட்டு. மொத்தம் 2 மீட்டிங் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நானும் பிரதீஷ் ப்ரோ தான் முதல்ல வந்திருக்கோம். கடைசி எப்போவுமே நாங்கள் லேட்டாக போவோம், இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். சின்னதாக ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுங்க. என்ன ஆச்சுன்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து ஆஃபில் இருந்திருக்கு. மைக்கு சின்ன ப்ராப்ளம், ஒயர்லெஸ் மைக்கு. அதனால் என்ன டாப் பாக்ஸில் செக் பண்ணாங்க. பட் ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. ஜஸ்ட் எங்கேருந்து வாரீங்க, எனக்கு வேறு கொஞ்சம் மலையாளம் தெரியும். மலையாளத்தில் பேசும்போது என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. இப்போ என்னன்னா கடைசி என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, கேமரா மாட்டிருக்கிறது ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னா. இல்லை, இதுவரை யாரும் எதுவும் கேட்கல அப்படின்னு சொன்னேன். எதுவுமே சொல்லலை. அப்புறம் ஹைட்ரேஷன் பேக்கை பற்றி விசாரித்தாங்க. எப்படி தண்ணி குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரைடிங் ஜாக்கெட்ஸோட காஸ்ட் அது இதெல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு ஓகே ஹாப்பியாக கிளம்புங்க, பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம குட்டா தாண்டி வந்து தொல்பேட்டி கேரளாக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம், போயிட்டுருக்கோம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். மானை பார்த்தேங்க, கேமரா லாங்கில் இருந்தே பார்த்தேன். நான் கேமரா ஆனில் இல்லாமல் ஆஃபில் இருந்து போச்சு. நான் தான் நம்பி பேசிகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு ஷாட் மொபைல் பக்கத்தில் ஜஸ்ட்டு ஒரு 10 மீட்டர் பக்கத்தில் ஒரு 3 மான் நின்றுது. அப்புறம் மொபைல் ஆன் பண்ணால் மொபைல் ஆன் ஆக மாட்டேங்குது. அவசரமாக எடுத்தேன். ஜஸ்ட் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரியல. ஒரு சினிமாட்டிக் ஷாட்ஸில் ஒரே ஒரு மான் கிராஸ் ஆகி போனது கிடச்சி. மொத்தம் 3 நின்றுது.
ஆக்சுவலி பிரச்சனை யாராவது பார்த்தா ப்ராப்ளம், ஃபோட்டோஸ் எடுக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. மான் என்ன முன்னாடி வந்தது, நான் மெயினாக வந்து என்ன பார்த்து என்ன குறுக்கே சாடக்கூடாதுன்னா நான் நிறுத்தினேன். இப்போ இந்த காடுக்கு உள்ளாடி நம்ம இறங்கியாச்சுன்னா, இந்த ரோடை வெட்டி காடுக்குள்ளாடி நம்ம இறங்கியாச்சுன்னா கிரிமினல் அஃபென்ஸ் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம மேலே பதிவு பண்ணலாம். ஸோ அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைய இடங்கள்ல எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூட் வரவங்க மேக்ஸிமம் இன்கேஸ் இந்த எமர்ஜென்சிக்கு வண்டியில் நிறுத்ததாக இருந்தால் நிறுத்திக்கோங்க. நிறுத்தக்கூடாது, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வண்டி பஞ்சரு அந்த மாதிரி ஏதாவதுன்னா கூட ஓகே. பட்டு ஆனால் காட்டுக்குள்ளாடி எந்த காரணம் வச்சாலும் இறங்கிடாதீங்க. இறங்கினா we need to face consequence. ஸோ அந்த சைடு ரோடு போயாச்சுன்னா திருநெல்லி டெம்பிள் போகலாம். நேராக போயாச்சுன்னா குருவா ஐலண்ட். நம்ம ரெண்டையும் போகிறது கிடையாது. நம்ம நேராக வந்த வழியாக திருப்ப போகிறோம். வயநாடு வழி சுல்தான் பத்தேரி போய் அங்கிருந்து பண்டிப்பூர். ஃபைன் எழுதி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? வண்டியை பார்க் பண்ணாலே ஃபைனு. 30 km/h ஸ்பீட் லிமிட். ஸோ ஆல்மோஸ்ட் தொல்பட்டி ஃபாரஸ்ட் ரோடு நாங்கள் ரீச் ஆகி கொஞ்சம் வந்துட்டோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு தான் இங்கே விட்டு வரோம். சேச்சியே வெள்ளம் உண்டா? ஒரு பாட்டில் வெள்ளம் எடுத்து. வாங்க ப்ரோ. ஸோ இங்கே தான் தேர்ட் பாயிண்ட், மீட்டிங் பாயிண்ட். செகண்ட் மீட்டிங் பாயிண்டில் யாரும் நிற்கல. நம்மளை செருப்பாங்களான்னு தெரியலையே. இல்லை செருக்கலை. Don't field animals, do not stop vehicles, don't smoking. In question of violence, ₹1,000 and more. Oh. Welcome to Bandipur Tiger Reserve. Oh. பண்டிப்பூருக்குள்ளாடி நம்ம இறங்குறோம். இறங்கிட்டோம். எத்தனை ஸ்பீட் பிரேக்கரு எங்க இருக்கு? அப்படியா? இப்படி போலாமா? ஓ, ரெஸ்ட் ரூம் போனோம். அங்கங்கே பொட்டு இருக்கு பார்த்தீங்களா? நிறைய பொட்டு இருக்கு இந்த சைடில். அதாவது ஒரு பொட்டு இருக்கு. இந்த பொட்டில் என்ன தெரியுமா கதை? பாம்பு வந்து எப்போவுமே பொட்டு வைக்காது. இது வந்து எறும்பு இல்லைன்னா எறும்பு வகையில் ஒன்று தான். எறும்பு இல்லைன்னா மீர், இதுதான் இந்த பொட்டை வெட்டும். ஆனால் இதுக்கு உள்ளாடி இந்த எறும்பை சாப்பிட போகிறது தான் நம்ம பாம்பு. அவர் சாப்பிட்டுட்டு உள்ளே முட்டை போட்டுட்டு வெயிட் பண்ணியிருப்பார், வேற யாராச்சும் உள்ளே வருவாங்களா போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரேஞ்சர் நான் உள்ளே இருந்து வரக்கும் அவங்க வண்டி உள்ளே போயிருக்கும். சஃபாரி, அது சஃபாரிக்கு போகிற ரூட்டு தான் அது. பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டில் வந்து ரோடு ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களா என்ன தைரியமாக நிற்கிறாங்க ஓப்பன் பிளேஸில். ஆனால் பைக்கில் போகிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குரங்கெல்லாம் பார்க்கும்போது பாவம் பார்த்து ஃபுட்டெல்லாம் ரோட்லேயே போட்டுட்டு போகிறாங்க இந்த கடலை. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ரோட்லேயே போட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதை சாப்பிட்றதுக்குன்னே குரங்கு கூட்டம் எல்லாமே வந்து ரோட்டில் இருக்குது. முதல்ல எனக்கு புரியல, இது ஏன் குரங்கு எல்லாம் வந்து ரோட்டில் வரிசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபுட்டு இப்படி போடுவாங்க அப்படின்னு உள்ள விஷயம் அதுக்கு தெரியும். இப்போ ஒரு காரில் நம்ம போட்டுட்டு போயிருக்காங்க, எல்லாம் வந்து இதை சாப்பிட்டுட்டே இருக்குது. அப்படி சாப்பிடும்போது என்னன்னு தெரியுமா, நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இங்கே குரங்கு ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஸோ இதை பண்ணக்கூடாதுன்னு ரூல் கவர்மெண்ட், அதனால தான் கவர்மெண்ட் வந்து நோ ஃபீட் டு வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு போர்டு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஆனால் மனிதர்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, இவங்களுக்கு எப்படி ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஐயோ, ஊட்டி இன்னும் 82 கிலோமீட்டர் இருக்கா? ஒகேனக்கல் 137, மைசூர் 75, குண்டல்பேட்டை 15. பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி போயிட்டு இருக்கோம். அவன் வண்டியை ஒருத்தன் உள்ள விட்டுருக்கான். நம்ம விக்கி கேங்கெல்லாம் வந்து 10 யானையை பார்த்துருக்காங்க, நம்ம ஒன்று கூட பார்க்கவே இல்லையே. அடிச்சு விடுறாங்களா என்னன்னு தெரியல. நேரம் இப்படி 2 யானையை பார்த்தோன்னு சொன்னாங்க. வண்டியில் லாரியில் பின்னாடி ஏற்றி கொண்டு போயிட்டு இருந்தது. அது அந்த ஃபாரஸ்ட்ல. அந்த ஃபாரஸ்ட் எது? கூடலூர் ஃபாரஸ்டா? குண்டலூர்.
எலிஃபெண்ட் அட்டாக் பண்ணால் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. வெல்கம் டு பண்டிப்புரா. ஓ, என்ட்ரன்ஸ்லேயே ஒரு யானையை பண்ணி வச்சுருக்காங்க. பே அண்ட் யூஸ் டாய்லெட் இங்கே இருக்குது. இது அர்ஜென்ட்னா பார்த்துக்கோங்க, இங்கே டாய்லெட் இருக்குது. இதுக்கு மேலே டாய்லெட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னன்னா, இந்த ஈவினிங் சன்செட் இருக்குல்ல, அந்த லைட்னிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது இப்போ போய் இருட்டாகிடும். அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை ரீச் ஆகிட்டோன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ குயில் பறக்குது பார்த்தீங்களா, காட்டு குயில் எல்லாம் மங்கிச ரோட்டில் தான். அதுக்கு தெரியும் மனுஷன் மாதிரி இருக்கிற இடத்துல தான் ஃபுட்டு கிடைக்கும்னு அதுக்கு தெரியும். ஸோ அங்கே பார்த்தீங்களா மான். ஸோ இதுக்குள்ளாடி உண்மையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி சூப்பராக ரோடு போட்டு திரும்ப போகிற வண்டி இப்படி போகிறது. நம்ம இங்கேருந்து ஊட்டி போகிற வண்டிஸ் இந்த ரோடு. சூப்பராக டிராஃபிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படிலாம் பிளான் பண்ணணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மானை பார்த்தீங்களா, ஃபுல்லாக மான் தான் நிறைய ஸ்பாட் பண்ணோம். குரங்க வரைக்கும் நிறையவே மான் தான் ஸ்பாட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ சூரியன் வந்து இங்கே இருந்த சூரியன் அப்படி சுற்றி 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 அங்கே வர போயாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த மரங்களுக்கு இடையில அந்த ஸோ ஒரு மயில் வந்து ரோட்டில் கிராஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்களா மயில் ചിന്തി പൊരി ചിന്തണ ചോലകൾ ചിന്താരകൾ ചോക്കണതോ മതയാനകൾ മാവ് കരിമ്പുലി കലിവാഴണ കാനനമോ കരിന്തേളുകൾ വള്ളിക്കരാളികൾ കരിമൂടിയ വേടനിതോ നരചോര പരന്ന പെരുമ്പഴി നായാടിയ കാഹളമോ. பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ். பார்த்தீங்களா பிளாஸ்டிக் போட்டுட்டே இருக்கானோ, எவ்வளோ சொன்னாலும் கேட்கவும் மாட்டானோ. ஃபுல்லாக போட்டுருக்கு. பிளாஸ்டிக்கை போட்டுறாதீங்கன்னு சொன்னால் ஃபுல் பிளாஸ்டிக்கையும் போட்டு விடுறது. புதுமலை டைகர் ரிசர்வ் வெல்கம்ஸ் யூ. மனுஷன்மார்களுக்கு மட்டும்தான் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு காமனாக பிரித்து ஃபாரஸ்ட் வச்சுருக்கோம். ஆனால் யானைகள் எல்லாம் காமன் தான். 3 இடத்துல ஒரே யானை தான் சுற்றி வர்றது. எப்பா இவ்வளோ இருக்குமா இங்கே. எலிஃபண்ட்ஸ். ஐயோ யானைகளை பார்த்தாச்சு. ஓ, யானை நிற்கிற இடத்துல காட்ஸ் நிற்குமா? குட்டி எலிஃபண்ட், எல்லாமே குட்டி. முதுமலை ஃபாரஸ்ட்குள்ளாடி தமிழ்நாட்டு யானைகளை பார்த்தோம். ஸோ 4 காட்டு பண்ணி வெரி வெரி டேஞ்சர். ஸோ பார்த்தீங்களா காட்டு பண்ணி எப்போ பயந்து நிற்கி ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே இருந்த ஊட்டி இனி 36 கிலோமீட்டர் தான். இங்கே என்னது டிராஃபிக்கு? ஓ, இங்கே ட்ரக்கிங் ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கா? வந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். 4 யானையை பார்த்தோம். ஒரு குட்டி யானை, ஃபுல்லாக குட்டி யானைகள் தான், ரொம்ப பெரிய யானைகள் கிடையாது. ஒரு 3, 4, 5 வயசு உள்ள யானைகள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. சந்தோஷம். ஸோ நம்ம கல்லட்டி ரோடு நம்ம ஏறிட்டு இருக்கோம். ஆப்போசிட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் வண்டி வரும். ஸோ எந்த வண்டி வரும்னா 43 லைசன்ஸ் வண்டிகள் மட்டும்தான் கீழே விடுவாங்க. ஏன்னா ரொம்பவே ஆபத்தான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் இதுதான். ஓ பார்த்தீங்களா, கீழே வர வண்டிகளுக்கு வந்து நிறைய ஸ்பீட் பிரேக்கர் வச்சு விட்ருக்காங்க. நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன் 43 தவிர வேறு எதுவும் வராதுன்னு. இப்போ தான் என்ன பைக்குன்னு கீழே போச்சு. இப்போ லைசன்ஸு ஓகே 43 லைசன்ஸ் தான் இருக்கணுமா? அப்போது வளவெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஒரு பெண்டு ஜஸ்ட் ஒரு கர்வு அப்படியே டிரைவ் பண்ணி வந்ததும் அடுத்த கர்வு உடனே வருது.
ஆடாடா சரியான கர்வுங்க. பார்க்கவே அள்ளு விடுது, அள்ளு விடுற மாதிரியான கர்வ்ஸ். வண்டி செகண்ட் கியர்லேயே போட்டு ஓட்டுறேன்னா செகண்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு சரியா வண்டி ஹீட் ஆகுது இன்ஜின். ஏன்னா ஷூவுக்கு உள்ள வரைக்கும் ஹீட்டு பயங்கரமாக ஏறுது.